ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்காக இதை உன்னை கேட்க சொன்ன தெரியுமா? ஏன்னா நாளைக்கு உனக்கான ஒரு ஆச்சரியத்தை இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் செய்கிறதுக்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நிறைய யோசிச்சு உன் மனசு குழம்பி போயிருக்கு. சில நாட்களாகவே நீ என்னை வணங்கக்கூட சரியா நேரம் செலவிடாம எதையோ சிந்திக்கிற, எதையோ யோசிக்கிற, என்னென்னவோ வேலை செய்கிற. மொத்தத்தில் நேரமும் காலமும் ஓடிக்கிட்டே இருக்கு. நீயும் தளர்ந்து சோர்ந்து போற. உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நீ இந்த சாயப்பாவை வந்து பார்த்து எனக்காக செலவிடும் நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய சக்தியை உனக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால கவலைப்படாம நேரம் தவறாம என்னை வணங்குனீனா நான் இன்னும் உனக்கு சக்தியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பேன். நீ வாய் விட்டு கேட்டாதான் உனக்கானதை நான் தருவேன்லாம் அர்த்தம் கிடையாது. நீ மனசுல என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ மனசில் நினைப்பதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ நினைச்சதை விட மேலாக உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போறேன். நீ எப்போதும் நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இரு. எந்த இடத்துல அவமானப்பட்டு அழுதியோ அதே இடத்துல நான் உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்ப்பேன். இனிமே உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படுறதோ வருத்தப்படுவதோ அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையே இருண்டு போயிருந்தாலும் அதில் விளக்கேற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் இருப்பேன்னு நம்பு. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொன்னீனா யாராவது ஒரு மனிதருடைய உருவத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் கண்களை மூடி நன்றாக சிந்திச்சு பாரு. நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்தும் ஆபத்துகள்ல இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுனதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருமேன்னு செல்லமே. பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ வரும்போது நீ எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா எப்படி சரியாக வரும்? அதற்கு பதிலாக என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கோ. இன்று முதல் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காம நேர்மையாக யோசிக்க பழகு. நீ நேர்மையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு என்னிடம் பிரார்த்தனைகள் செய்யும் போது நீ ஆசைப்பட்டதும் உனக்கு வேணுங்கிறதும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சி அடைய போற. உன் வாழ்க்கையில அனுபவத்தோடு சேர்ந்து வெற்றியையும் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இன்னையிலிருந்து எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து விட்டு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நான் உன்னை காக்க வைக்கிறேன். நீ கேட்டதை கொடுக்கலன்னு கவலைப்படாத. எதுக்காக காக்க வச்சேன்னு இந்த காத்திருப்பின் பலனை நீ அறியும் போது கண் கலங்கி போவாய். ஆமியன் செல்லவே, நீ கேட்டவனே ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை சரி செஞ்சு நீ சந்தோஷமா வாழும்படி செய்வதற்காக தான் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கு. கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு புரிவதற்கான நேரம் வரும். சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ எந்த அளவுக்கு தாங்கிக்கிறியோ அதைவிட அதிகப்படியான உயர்வும் உன்னதமும் உயர்வான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனால் அந்த முடிவு உனக்கு சுமூகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது கொஞ்சம் காக்க வைக்கிறேன். இந்த நிலையை மட்டும் நீ சகிச்சுக்கிட்டீனா சீக்கிரமே உன் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல வழி பிறக்கும். என் அன்பு பிள்ளையான நீ என் பாதம் நாடி வந்து விட்டாயல்லவா? வாடிப்போய் இருக்கிற உன் முகத்துல மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் மனசுல சில சொல்ல முடியாத சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீண்ட நாட்களாகவே அதை நீ சிரிச்சே சமாளிச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் தெரியாம புன்னகையால மறைக்கிறேன்னு அதுவும் எனக்கு தெரியும். அதை நல்ல விதமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பிதானே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்க. இதோ உன் பொறுமைக்கான விடிவு காலம் வந்துருச்சு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உனக்கு மன கஷ்டம் கொடுத்தவங்களையே பார்த்து வியக்கும் வண்ணம்
உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரப்போகிறேன். இந்த உலகத்தில் என்னையன்றி உன்னை யார் அறிவார்? நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. யாராவது உனக்கு தாங்க முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தாலும் அதைவிட சிறப்பாக உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர நான் இருக்கேன்னு நம்பு. யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சா நீ அவங்கள மன்னிச்சிடு. அதை விட பெரிய தண்டனை அவர்களுக்கு இருக்காது என் செல்லமே. அவங்கள பழி வாங்கணும், அவங்க செஞ்சதை திரும்ப செய்யணும்னு நீ யோசிக்காத. அதை என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் ஊரும் உலகமும் சேர்ந்து உனக்கு பகையாக ஆனாலும் நட்புகள் எல்லாமே நடுமுதுகளை குத்தினாலும் உடன் பிறந்தவர்களே உன்னை ஏமாற்றி நடுத்தெருவில் நிறுத்தினாலும் என்னை நம்பக்கூடிய உன்னை இந்த சாயப்பா நான் தாங்கி பிடிப்பேன். உன்னை கெடுக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. நீ இத்தனையோ விஷயங்களுக்கு முயற்சி செஞ்சோம், எதுவுமே சரியா நடக்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை உனக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். இந்த சாயப்பா உன் கூடவே தானே இருக்கேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியமும் உன் வீட்டில் நடக்கும்படி செய்யத்தான் போகிறேன். அதுவும் நீ ஆச்சரியப்பட்டு இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சு தர்றேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இந்த உலகத்தில் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தினவங்களும் நிரந்தரமாக இந்த பூமியில் தங்க போகிறதில்ல. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் நிரந்தரங்கிறத உணர்ந்துக்கிட்டு என்னை நம்பு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக மாறும். என்னுடைய அருள் பார்வையும் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் உன்னை நோக்கி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் விருப்பம் நடக்கலையே நினச்சி நீ கண்ணீர் விட்டதையெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ முதல்ல நம்பிக்கையோட இரு. நான் ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். யார் உன்னை சுற்றி இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த சாயப்பா எப்போதுமே உன்னை சுற்றி வந்து உனக்காக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இனிமே உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. உனக்குன்னு ஒரு சொந்தமாக எல்லா விஷயங்களையும் சுயமாக நீ செய்யும்படி நல்ல தீர்மானத்தையும் நல்ல வழிகாட்டலையும் நானே உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்காக நீ தட்டும்போது திறக்காத கதவுகள் எல்லாம் இப்போது திறந்து வந்து உன்னை தேடி வரப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் எப்போதும் குறையாமல் பார்த்துக்கிட்டினா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதுக்காகவும் கலங்கவே வேண்டாமேன்னு செல்லமே. சரியா தூங்காமல் உடல் சோர்வோட மனச்சோர்வோட தவிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான மனோசக்தியை நான் தர்றேன். உன் மனச்சோர்வை நீக்கி உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். நீ எப்போதும் களைப்பாக இருந்த காலமெல்லாம் மாறி இப்போது கலகலப்பாக இருக்கும்படி எல்லா நல்ல விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். ஓம் சாய்ராம்னு சொல்லு. இனி ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களாக உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்தே தீரும்.